திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் இரும்பு பெட்டகமானது கோவில்கள், நகைக்கடைகள், அடக்கு கடைகள், வணிக நிறுவனங்கள் போன்ற இடங்களில் பெரும்பாலாக பயன்படுத்தப்படுகிறது. கோவில்களில் அம்மன் நகைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் மற்றும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக உண்டியல் போன்ற வடிவிலும் இந்த இரும்பு பெட்டகங்கள் தயாரிக்கப்படுகின்றன. திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் இந்த இரும்பு பெட்டகமானது ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த இரும்பு பெட்டகமானது இரும்பு கம்பிகள் மற்றும் இரும்பு தகடுகளை கொண்டு செய்யப்படுகின்றன. இங்கு தயாரிக்கும் பெட்டகமானது அவ்வளவு எளிதாக உடைத்துவிட முடியாது என்பதால் திண்டுக்கல் பாதுகாப்பு பெட்டகத்திற்கு நல்ல மவுசு உள்ளது. பாரம்பரியமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பாதுகாப்பு பெட்டக தொழிலும் கால மாற்றத்திற்கு உட்பட்டு பல நவீன வசதிகளை உட்புகுத்தியுள்ளது. சாவி போட்டு திறக்கும் பூட்டு மாடல் கொண்ட பாதுகாப்பு பெட்டகங்கள் முதல் நம்பர் லாக், கைரேகை கொண்டு திறக்கும் ஸ்மார்ட் லாக் வரை பல வகை மாடல்களில் இந்த பாதுகாப்பு பெட்டகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கைகளால் செய்யப்படும் புகழ்பெற்ற திண்டுக்கல் பூட்டு அமைப்பு தான் இந்த பாதுகாப்பு பெட்டகங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாதுகாப்பு பெட்டகம் தயாரிக்க 4 மில்லிமீட்டர் முதல் 6 மில்லிமீட்டர் வரை தடிமன் கொண்ட கடினமான இரும்பு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த பாதுகாப்பு பெட்டகங்களை சுலபமாக யாராலும் உடைக்க முடியாது. பழைய காலத்து பெட்டகம் வகை என்றால் அது செட்டிநாடு பெட்டகமாகவும் அந்த செட்டிநாடு பெட்டகத்தில் செய்யப்படும் சாவி மிகச் சிறப்பு வாய்ந்தவை. தற்போது செய்யப்படும் பெட்டகத்தில் அந்த செட்டிநாடு சாவியை யாராலும் கொண்டுவர முடியவில்லை. தற்போது செய்யப்படும் பெட்டகமானது வளர்ப்பு பெட்டகம் என அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் போன்ற பல கோவில்களுக்கு திண்டுக்கல்லிலிருந்து தான் இரும்பு உண்டியல் தயாரித்து கொடுக்கப்பட்டுள்ளது.